அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே ஜிஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சீதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வன் நுகா வல் அஃபாஃப வல் கினா. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله خبير بما تعملون. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم أذبني ربي فأحسن تأديبا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹ்வின் அருள் நம்மை மிகைத்திருக்கின்றது. அவனுடைய ஆற்றலும் மாநபியின் வருகையும் நமது வாழ்வில் மிக பெரும் சிறந்த செழுமையான அமல்களின் சொரிவை ஊட்டியிருக்கின்றது. நாமெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளை ஈமான் கொண்டு விளங்கியிருப்பதன் காரணமாக அமல்களின் மீது, அல்லாஹ் ரசூலின் மீது, நல்லோர்கள் நாதாக்களின் மீது, இஸ்லாமிய ஷரியத்தின் சட்டத்தின் மீது பூனிப்பாக செயல்படக்கூடிய திட்டங்களை ஏற்று அதன் வழி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். அநேகர்கள் அவைகளை உதாசீனப்படுத்தி கொண்டும் இருக்கின்றோம். வாழ்வு என்பதும் பிறப்பு என்பதும் ஒரு முறைதான். மனிதனை அல்லாஹ் படைத்து இந்த உலகத்தில் வாழ வைப்பதுடன் வாழ்விற்குரிய அத்தனை ஆதாரங்களையும் கொடுத்திருக்கான். பிறகு அந்த வாழ்வாதாரத்தையும் வாழ்வையும் ஒரு குறிப்பிட்ட கேள்வியாக வைத்து நல்ல பல அமல்களை கடமையாக ஆக்கியிருக்கான். இந்த 3 விதமான கேள்விகளுக்கும் மரணம் என்பது ஒரு உலக முடிவாக வைத்து, இந்த உலகத்தின் முடிவில் மனிதன் மரணித்ததற்கு பிறகு அவனுக்கு 3 விதமான கேள்விகள் கேட்கப்படும். அதிலே ஒன்று, உன்னை படைத்து ஹயாத்தை கொடுத்தேன்,
நீ அதை அறிந்து எந்த வழியில் செலவு செய்தாய்? உனக்கு வாலிபத்தை கொடுத்தேன், அதை நீ எவ்வாறு செலவு செய்தாய்? உனக்கு வயோதிகத்தை தருவதற்கு முன் அத்தனை இச்சாபாசங்களையும் கொடுத்தேன், அதை எந்த வழியில் நீ செலவு செய்தாய்? ஒரு கேள்வியும் மறு ஒரு கேள்வி, உன்னை சிறு பாலகனாக படைத்து வாலிபமாக ஆக்கி வாலிபத்திலிருந்து வயோதிகத்தை அடையச் செய்து அத்தனை நியாமத்துக்களையும் அடையச் செய்து உனக்கு நான் வழங்கினேன். அவைகளை யாருக்காக, எதுக்காக, ஏன், எப்படி செலவு செய்தாய்? மூன்றாவதாக, உன்னை பிறந்ததிலிருந்து இதுவரைக்கு வைத்து மரண காலத்திற்கு பிறகு உனக்கு கபரில் எழுப்பி கேட்கப்படும் போது உன்னுடைய ரப்புக்கும் ரசூலுக்கும் எந்த அளவுக்கு நீ வழிபட்டு நடந்தாய்? ஒமையுத்து ரசூல் ஃபகது அல்லாஹ்வுடைய அடிப்படையில் நீ வாழ்ந்தாயா என்றெல்லாம் இந்த மனிதனை இறுதி முடிவு கேட்கப்படும். அது ஹைராக இருந்தால் எல்லாம் ஹைராக அமையும், அது ஷர்ராக இருந்தால் எல்லாம் ஷர்ராக முடியும். மனிதனாகிய நாம் மாண்புமிக்க வழியிலே அறிந்து செயல்படுவதற்குரிய திட்டத்தின் அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும். அதிலே மெயினாக அல்லாஹ்வை அஞ்சி ரசூலுக்கு கட்டுப்பட்டு ரசூல் காட்டி தந்த வழியின் பிரகாரம் நல்லோர்கள், சஹாபாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள் வாழ்ந்து விளக்க உரை கொடுத்து சென்ற அந்த ஷரியத்தின் அமைப்பிலே நாம் வாழ்வதற்குண்டான எத்தனிப்பை தயார் செய்து திருத்தி கொண்டோமா, நாம் நம்மை சரி செய்து கொண்டோமா என்பதை இந்த இடத்திலே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமது சிறு வயது, நமது வாலிபம், நமதுடைய அந்திய வயதில் மரணம், இந்த மூன்று நிலைகளில் நாம் நம்மை எப்படி தூய்மைப்படுத்தி நம்மை நாம் வடிவமைத்து கொண்டோம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிடும்போது முந்தைய ஆயத்திலே யாயுகல்லதீன ஆமனுன்னு சொன்னான், இஸ்தனிபு கசீரமின் அவ்வன்னு என்று சொன்னான். இந்த இடத்துல யா யுஹன்னாஸ், அங்கே மூமினுக்கு மட்டும் சொல்லிட்டீங்க, அல்லாஹ் பொதுவாக சொல்கிறான். யா யுஹன்னாஸ், ஜனங்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, உங்களில் ஆணாகவும் பெண்ணாகவும் நாம் படைத்திருக்கின்றோம். உங்களில் நின்றும் ஆணாக பெண்ணாக இரு பாலராக பிரிவுகளாக நாம் படைத்திருக்கின்றோம். வஜஅல்நாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி உங்களுக்கு வாலிபத்தையும் வயோதிகத்தையும் செயல்படும் திறன்களையும் ஆண்களுக்கு பெண்களுக்கு நாம் கொடுத்து உங்களை படைத்தோம். உங்களிலே அக்ரமக்கும் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானவர்கள் யார் தெரியுமா? அத்துகாக்கும், அல்லாஹ்வை அஞ்சி ரசூலுக்கு வழிபடக்கூடியவர்கள். அத்துகாக்கும் இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் அலீமுன் ஹபீர், உங்களை பற்றி நுட்பமாக அணுவாக சாறை சாறையாக அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயப்படுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் உங்களுக்கு வயோதயத்தையும் வாலிபத்தையும் கொடுத்து ஆணாக பெண்ணாக நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகின்றீர்களா என்று பார்ப்பதற்கு அல்லாஹ் உங்களை படைத்தேன் அப்படின்னு இந்த ஆயத்தில் சொல்கிறான். நாம் ஒன்றை சிந்திக்கணும். இந்த உலகத்தில் முதலாவதாக மலக்குகளுக்கு படைக்கப்பட்டவனுக்கு பேர் ஆசிரியனாக அஜாசில், அபுல் ஹிகம், பிறகு ஷைத்தான், இப்படியெல்லாம் மாறுச்சு. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் முன் தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, எந்த முன்மாதிரியும் இல்லை. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க நாடிய போது மின் தீன், களிமண்ணை எடுத்தான், பிறகு நீரை ஊற்றி பிசைய வைத்தான், அதிலே ஒரு பொம்மையாக செய்து பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படுக்க வைத்து பிறகு அவனது ஃபனஃபஹ ஃபீஹி ஃபிர் ரூஹ், அவருடைய ரூஹ ஊதுனா என்று அல்லாஹ் குன் ஃபயகூன்,
அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த முன்மாதிரியும் இல்லை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. தாயும் தந்தையும் இல்லாத ஒரு உருவத்தை, ஒரு பொம்மையை அல்லாஹ் ஏற்படுத்தி அவர்களுக்கு உயிர் ஊட்டி முதல் நபியாக, ஆதி நபியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இன்னா ஹலக்குனா கொண்டு இப்போ ஆணை படைச்சிட்டான். ஆணை சுவர்க்கத்தில் விட்டதன் காரணமாக அவர்கள் ஏதோ ஒரு விசனத்தில் இருந்தார்கள். அவருடைய வலதுபுற உடம்பில் ஒரு வலா எலும்பை உருகி பெண்ணை படைச்சான். குன் ஃபயக்கூன் ஆயிடுச்சு. இப்போ எப்படி அல்லாஹ் இன்னா ஹலக்னாக்குமின் தக்கர் ஆணை படைச்சான், உன்சா பெண்ணை படைச்சிட்டான். படைச்சு வஜஅல்நாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, வாலிபத்தையும் வயோதிகத்தையும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து அவனை அறிய வைத்து இன்ன அக்ரமுக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்தில் தக்வாவுடையவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்காக, பரிசீலனை செய்வதற்காக, அவர்கள் எப்படி வணக்க வழிபாடுகளை செய்கின்றார்கள் உலகத்தில் என்பதற்காக ஆணை பெண்ணையும் படைத்து சந்ததிகளை படைத்தான். இதற்கு முன் எந்த படைப்பும் இல்லை, எந்த கடவுளும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஃபாயில இல்லல்லாஹ், லா மௌஜூத இல்லல்லாஹ். இப்போ எந்த பொருளும் இல்லை அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் தான். அல்லாஹ்விற்கு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் பேரொழியானவன். அல்லாஹ் அவனை பற்றி விவரிக்கும் போது, பிரதானமாக அவன் எடுத்துரைக்கும் போது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹு நூறு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் யார்? அல்லாஹ் தான். அல்லாஹ் வானம் பூமியின் ஒளி. ஒரு உருண்டையான கண்ணாடியில் ஒரு ஒளியை உள்ளே செலுத்திவிட்டால் அந்த ஒளி எல்லா பாகத்திலும், எல்லா கோணத்திலும், எல்லா நிலைகளிலும் அது ஊடுருவி ஒளி கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போன்று அல்லாஹ் பேரொழியானவன். அல்லாஹ்விற்கு முன் யாருமில்லை, அல்லாஹ்விற்கு முன் பின் யாருமில்லை. ஆனால் அவனே ஹுவல் அவ்வல் வல் ஆஹிர் வல் லாஹிர் வல் பாத்தின், 4 தன்மையுடையவன் அல்லாஹ். வஹுவ குல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் அறிவான், மனிதன் அறிய முடியாது. மனிதன் அல்லாஹ்வை அறிந்துவிட்டால் அவனுக்கு பேர் ஆரிஃபு பில்லா, காமிலுல்லா, விலாயத்துல்லா. இந்த 3 பேர் அவனுக்கு கிடைச்சி போயிடும். அதெல்லாம் ரொம்ப விசேஷமான உள்ளே போகக்கூடிய சொல். நாம் எந்த முன்மாதிரியும் இல்லாமல் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து, தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து, அதன் மூலமாக ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் சஞ்சரிக்க செய்து பெரிய உருவெடுக்க செய்தான் இந்த உலகத்தை. அதில் வருகின்ற பொழுதுதான் இந்த மல்ஊன் அஜாசி அபில் ஹிக்கம் என்பவன் ஷைத்தான் என்ற மிக பெரும் கோட்டையில் அவன் பிரமாண்டமாக தள்ளிவிடப்பட்ட நிலையில் இந்த பூமியை நோக்கி வந்தபோது, நம்மை படைத்து இவர்களை படைத்து விட்டானே என்ற ஒரே ஆங்காரத்திற்காக, ஒரே ஒரு சொல்லிற்காக பொறாமை, அந்த பொறாமையின் காரணமாக நம்மை வீழ்த்துவதற்குண்டான வேலைகளை அவன் இந்த உலகத்தை மரண காலங்கள் வரை நமக்கு செய்து கொண்டிருப்பான். அதனால தான் அல்லாஹ் முந்தைய ஆயத்தில் சொல்லிட்டான், யாயுகல்லதீன ஆமனும் மெய்கொண்ட ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகளே, இஜ்தனிபு கதீரம் மின வன்னு, அதிகமாக எண்ணத்தில் உற்பத்தியாகக்கூடிய, நஃப்ஸில் வரக்கூடிய எண்ணத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இன்ன பாலல் லன்னி, எண்ணத்தில் மிகுதியாக வரக்கூடியது இஸ்முன் குற்றம். வலா தஜஸ்ஸசு வலா யகுத்த பாழுக்கும் பாழலா, நீங்கள் பிறரை கோல் சொல்ல வேண்டாம், பிறரை இட்டுக்கட்ட வேண்டாம், பிறரின் பக்கம் உங்களுடைய பொறாமையின் காரணமாக நீங்கள் நோட்டமிட வேண்டாம். அயஹுப்பு அஹதுக்கும் ஐயகுலலஹ்மஅஹி, உன் கூட பிறந்த சகோதரன் மரணித்து விட்டால் அவனை சமைத்து திங்க அல்லது அவனை பிச்சு திங்க நீ பிரியப்படுவாயா? வெறுத்துருவ. அதனால் இந்த செய்தி வேணாம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் ஷைத்தான் விடுவானா? நம்மின் மீது அல்லாஹ் இந்த பாபா ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து நம்மளை அல்லாஹ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா என்று சொன்ன அந்த அடிப்படையில் நம்மளை படைத்தானே, அதில் பொறாமை கொண்டான். பொறாமை கொண்டு தான் இன்று வரை, அன்று முதல் இன்று வரை, கியாமத் நொடி நாள் வரை
மனிதனுக்கு சக்கராத் கரு ஏற்படும் வரை மனிதர்களை வழிகெடுக்கும் பொறுப்பை அவன் கையில் வச்சுக்கிட்டான் ஷைத்தான். இந்த ஷைத்தானுடைய அடையாளங்கள் பல்வேறாக உள்ளது. அல்லாஹ்வை எது மறக்கடிக்க செய்யுமோ, ரசூலுடைய பாதையை எது காட்டித்தர மறுக்குமோ, ரசூலுக்கு கட்டுப்படுவதிலிருந்து எது நம்மை வெறுக்கடிக்குமோ, இந்த உலகத்தின் இச்சாபாசங்களில் மூழ்கி அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தை எதெல்லாம் மறக்கடிக்குமோ அது ஊரா துன்யா. துன்யா குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாம் நாசமாகிவிடக்கூடியது. அப்போ நாம் என்ன செய்யணும்? காலையில் எழுந்திரிச்சா மத்தியானம் எந்திரத்திலிருந்து இரவு வரை படுக்கும் வரைக்கும் நம்முடைய சொந்த அலுவல்களை தான் பார்க்குறோம். அதில் கூட்டி கழித்து போனால் ஒட்டுமொத்தமாக எல்லா துறையிலையும் அமல்கள்லையும் 1 மணி நேரம் அல்லாஹ் ரசூலுக்கு செலவு செய்ய முடியலை. சுபஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நஊது பில்லாஹி மின்ஹா. தொழுகையுடைய வக்துகள் ஒரு 10-20 நிமிடம் ஆண்களுக்கு பள்ளியில் உட்கார்ந்து தொழுது தஸ்பீஹ் திக்ர் இஸ்திஃபார் செய்ய முடியல, துவா செய்ய முடியல. பெண்கள் பாங்கு சொன்ன உடனே அனைத்து காரியங்களையும் நிப்பாட்டி விட்டு தொழுது விட்டு அதுக்கு பிறகு துனியாவுடைய காரியத்தை தொடங்க முடியவில்லை. வாலிப ஆண்களும் பெண்களும் சிறார்களும் சிறுமிகளும் அல்லாஹ்வை அறிவதில் இருந்து தன்னை புறக்கணித்து புறமுதுகு காட்டி ஓடுவதை இன்னைக்கு பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ கௌமின் ஃபஹுவ மின்ஹு. ஒரு கூட்டத்தை தழுவி ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது அவனாகத்தான் கபரில் எழுப்பப்படுவான். இப்போ ஆண்கள் பெண்களை மாதிரி சிகை அலங்காரங்கள் செய்கிறாங்க, முடியை வெட்டிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு காலத்தை சொன்னது ஹதீஸில். பெண்கள் ஆண்களை போட்டு டவுசர் போடுறாங்க, ஜீன்ஸ் பேண்ட்டும் ஜீன்ஸு சட்டையும் டவுசரும். தலையில் துணியிடுவது பெண்கள் ரொம்ப அரிதாக இருக்கு. தன்னுடைய அழகை தன்னுடைய சொந்த கணவன் குடும்பம் பார்த்து ரசிப்பதை விட அந்நியர்கள் ரசித்து இவளுக்கு முலாமிடுவதை பிரியப்படுறாங்க. எவ்வளோ பெரிய அப்சூஸ்! யாரை பார்த்தாலும் ஒரு முளை ஃபோன். பிறந்த 6 மாதத்து பிள்ளையிலிருந்து சாக போகிற சக்கராத்தில் கிடக்கக்கூடிய கிளவி வரைக்கும் அவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு ஃபோன். நரகத்தின் விளிம்பில் ஷைத்தான் அணுவாக நிலையாக ஒவ்வொரு பார்ட்ஸாக நம்மை தள்ளி கொண்டிருப்பதை இந்த சமூகம் இன்னும் விழிப்புணர்வுடன் பார்க்க முடிவதில்லை. எனவே தான் அல்லாஹ் சொன்னான், இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் உங்களை படைத்ததை அல்லாஹ்விடத்தில் தக்வா உடையவராக யார் இருக்கா பார்க்க தான். ஆனால் இந்த பரிசீலனை வைக்கும்போது எல்லாமே அல்லாஹ்வுடைய தக்வாவில் இல்லை, நாமெல்லாம் சருகி கொண்டிருக்கின்றோம். இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர். அல்லாஹ் அறிஞ்சிருக்கான். ஒரு கால் அந்த சூசமகத்தை அல்லாஹ் அவித்து விடுவானேயானால் நம்முடைய கதி அதோ கதியாக மாறிவிடும். ஆகையினால்தான் இந்த துனியாவில் மாறி காலத்தின் நிலைகள் மாறிவிட்டது, மலைகளின் அருள் மாறிவிட்டது, விவசாயத்தின் ரஹ்மத் பரக்கத் எடுபட்டு விட்டது. இந்த பூமியிலே நொம்பலங்களும் இரத்தம் ஓட்டுதல்களும் ஷைத்தானுடைய நண்பர்களும் மிகைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரசூலை குறை கூறிக்கொண்டு படைப்பினங்களை கடவுளாக எடுத்து நடப்பதை மக்கள் இன்றைக்கு வழிபடக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு பிரதானம் ஒழுக்கம் தேவை. இந்த ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும்? உய்யாரத்தில் வாழ்வதாக இருக்கக்கூடாது. உலகத்தில் சில தேவை நமக்கு தேவை. அந்த தேவைகள் அல்லாஹ் ரசூல் அனுமதித்தின் பிரகாரம் இருக்க வேண்டுமே தவிர நாம் உலகத்தை கட்டி ஆண்டு விடலாம் என்று பொருளுக்கு மேல் பொருள், அங்கு சென்று இங்கு சென்று, இடத்துக்கு மேல் இடம், வீடுக்கு மேல் வீடு, ஒருத்தருக்கு திருப்தியாக படுத்து எந்திரிச்சு தொழுது சாப்பிட்டு கனாயத்து நடத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஒரு வசதி இருக்குமே. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால் போதுமானது. இப்போ யார் நாம் நினைக்கிறோம்? சொத்து வேணுமா? மேங்கொண்டு வேணும். கார் வேணுமா? புதுசாக வாங்கணும். பைக் வேணுமா? எல்லாம் புதுசு. நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். உலக வாழ்வு 3 நயா பைசா பெறாது.
எல்லா வசதியும் இருக்குது. மனிதனுக்கு சக்கராத்து வந்து விட்டது. ஹை ஹா தலிமா தூஅதூன். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தது வந்துடும். இங்கிட்டும் ஆக முடியாது, அங்கிட்டும் ஆக முடியாது. எந்த சொத்தும் ஒரு நயா பைசா உதவாது. நீ வச்சிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான 500 600 பவுன் உள்ள நகை, லட்சக்கணக்கான வீடுகள், சொத்து கோடிக்கணக்கான அசையும் அசையாத சொத்துக்கள், சக்கராத்தில் உன்னை யாதும் செய்ய முடியாது. ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய மகன் மரணித்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவரை அடக்கம் செய்யும் முன் கபரிலே போய் ஒரு மாமனிதர் பேசுகின்றார். கபரே, வரக்கூடியவர் யார் தெரியுமா? ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய மகன். கொஞ்சம் அவரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள். அப்போ அந்த கபர் பேசுது, என்னிடத்தில் வருபவர் யாராக இருந்தாலும் அத்துக்காக்கும், அல்லாஹ்வுடைய தக்வா இருக்கான்னு தான் நான் பார்ப்பேன். இல்லைண்டா அப்படியே சுழட்டி கரும்பை அப்படியே மிஷினில் விட்டு அரைச்சி சாறு எடுக்கிற மாதிரி எடுத்து போடுவேன் அப்படின்னுச்சு. சுப்ஹானல்லாஹ். சிந்திக்கணும். அரசர்களை எப்படி அடக்குவாங்க? அரச குடும்பத்தை, அனாதையை எப்படி அடக்குவாங்க? அனாதையை அடக்கக்கூடிய அடக்கம்தான் அரச குடும்பத்திற்கும். ஆனால் அதில் ஆடம்பரம் இருக்கும், இதில் ஆடம்பரம் இருக்காது. அந்த மண்ணுக்குள் இவனும் போகிறான், அவனும் போகிறான். ரெண்டுக்கும் மத்தியில் வித்தியாசம். ஆடம்பரத்தோடு செல்கிறவனுக்கு, அதிகாரத்தோடு செல்பவனுக்கு அதிகாரத்தில் அவனுக்கு அதிகமான தண்டனையும், ஏழைக்கு குறைவான தண்டனையும் மன்னிப்பும் உண்டு. நாம் மரண நேரத்தை மறந்துவிடக்கூடாது. மரண நேரத்தில் யாது செய்வோம்? சக்கராத் நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய நேரம். மாலம் யுகர்கிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கருகரா வரைக்கும் தௌபா இருக்குது, அதுக்கு பிறகு இல்லை, அவ்வளோதான், தூகு அடங்கிர். நாம் என்ன செய்வோம்? இந்த உலகத்தில் சொத்தோ அதிகாரமோ ஆட்சியோ பலமோ இந்த ரூஹ் உள்ளே இருக்க வரைக்கும், ஹையுல் கையும் இருக்க வரைக்கும் தான். அந்த ஹை மையத்தாகிவிட்டால் அந்த மையத்துக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது. யாருங்க? முத்தவல்லி மரணிச்சிட்டார். யாருங்க? காரியதரிசி மறைச்சிட்டார். ஒரு பேர் வரும் கூட. யாருங்க? பிரின்சிபால். இவர் யாருங்க? இவர் பெரிய கொடைவல்லல் ஹஜரத். இவர் யாருங்க? பெரிய ஹாஃபில் முஃப்தி, டவுன் காஜி. இப்படியெல்லாம் பேர்கள் கூட வரும். அது பள்ளிவாசலில் செருப்பை கலட்டுற மாதிரி, கபருக்கு மேலே கலட்டிட்டு காலை கழுவிட்டு உள்ளே போகிற மாதிரி இவனை கழுவி குளிப்பாட்டி 13 மீட்டர் பெண்ணுக்கும் 12 மீட்டர் ஆணுக்கும், அல்லது 2 கூடுது குறையுது, இப்போ என்ன கவலை, 15 மீட்டரே வச்சுக்கவேன், அடித்து தள்ளி உள்ளே போட்டுட்டா அங்கே கேட்கக்கூடிய கேள்வி, வமா ரப்புக்க வமா தீனுக்க வமா நபியுக்க. இது மட்டுமல்ல, அங்கு பல கேள்விகள் உண்டு. நாம் எழுதி வச்சுட்டு கபரில் போய் பதில் சொல்லிடலான்னு ஒரு ஆலிமே நினச்சாலும் முடியாது, ஒரு காஜியே முடித்தாலும் முடியாது, ஒரு ஆரிஃபே நினைச்சாலும் முடியாது. அங்கு அல்லாஹ் என்ன கொடை வழங்குகின்றான்? ரஹ்மத்திற்கு ஒரு கொடை மரண காலத்தில் உண்டு. அது ஒளி செய்து முன்பின் நஜீஸை நீக்கி தௌபாவோட பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதா கல்கி வ ரல்லாஹ் நஃப்ஸி வ தினத்தர்சி மிதாத கலிமாத்தி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி அதா கல்கி ரல்லாஹ் நஃப்ஸி வ தினத்தர்சி மிதாத கலிமாத்தி சொன்னா கபர் ஒரு பூஞ்சோலையாக மாறி, கபர் இந்த மனிதனுக்கு மாமன்றமாக, திருமண கூடமாக அங்கு மாற்றி அமையும். அது அல்லால், அது அந்நில். இவனுடைய கபர் ஹுஃப்ரத்து மின் ஹுஃப்ரத் நீராளாக மாறும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும். அவன் நம்மை படைத்தது, அவன் நம்முடைய ரப்பு, நம்முடைய அல்லாஹ், நம்முடைய ரசூலுல்லாஹ், நம்முடைய மார்க்கம், நம்முடைய அமல், நம்முடைய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இமாம்கள், 4 வகையான கிரந்தங்கள், ஹதீஸுகள், 6 வகையான கிரந்தங்கள் ஹதீஸில். இவைகளையெல்லாம் முழுக்க நாம் பின்பற்றி வாழ சர்ச்சையின்றி இதுதான் நல்லது அதுதான் நல்லது என்று
அரக்கிகளின் அடையாளங்களை அழித்து சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவில் நிலை நிற்க சத்தியத்தை அமைதியுடன் பின்பற்றி வாழ்வோம். அனைவருக்கும் விட்டு கொடுத்து வாழ்வோம். சமூகத்தை நல்லிணக்கத்தோடு கொண்டு செல்வோம். நமக்கென்று ஒரு நல்ல தலைமை இல்லாத காரணத்தால் எல்லா துறையிலும் சீரழிந்து இருக்கின்றது இஸ்லாமிய சமூகம். அல்லாஹ் ஒரு நல்ல தலைமையை கொடுத்து இறுதி காலத்தில் மிகச்சிறந்த ஒரு வாழ்வை, தீனுடைய வாழ்வை, விளக்கத்துடைய ஒரு வாழ்வை நமக்கு அல்லாஹ் தந்தருவானாக. அத்துக்காக்கும் என்ற கூட்டத்தோடு நம்மை இணைத்து வைப்பானாக. சாதுகீன் முத்தசத்துகீன்களாக நம்மை ஆக்குவானாக. நம்முடைய முன்னாள் மறைந்த பெற்றோர், தாய், தந்தை, பாட்டன், பூட்டி எல்லோத்திற்கும் ஜன்னாத்து நஈம முக்கியமாவை கொடுத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து சக்கராத்திலே முன்பின் நஜீஸ் நீக்கி குர்ஆனை கையில் ஏந்தி சில வரிகள் ஓதியவர்களாக பிஹக்கிலா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கலிமாவோடு ஒழுவோடு நல்லோர்களின் நல்ல ஆட்சிகளோடு நம்முடைய ரூஹையை எல்லாம் கைப்பற்றுவானாக. அதுவரை நல்ல பல அமல் செய்கின்ற வாய்ப்பை, ஈவு இரக்கத்தை, ஏழைகளின் மீது அன்பை, அறத்தை, ஏழைகளுக்கு உதவும் பொருட்டு கல்வியிலும் உலகத்திலும் மார்க்கத்திலும் இபாதத்துகளிலும் உடைகளிலும் உணவுகளிலும் நாம் தந்தருள அல்லாஹ் நமக்கு அருள்வாளிக்கட்டும். நம்முடைய பொருளாதாரத்தை விசாலமாக்கட்டும். நம்முடைய பிள்ளை குட்டிகளின் மீது நாம் கோபம் கொள்ளாமல் நல்ல கல்விகளோடு அவர்களை வளர்த்து நல்ல வழியிலே செலுத்திட அல்லாஹ் நல்ல ஞாபகத்தையும் அருளையும் பொருளாதாரத்தையும் விசாலமாக தரட்டும். நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் வாழ்வரை வாடகை இல்லாமல் குடியிருக்க ஒரு நல்ல வீட்டை தந்து, ரிஸ்கை விசாலமாக ஹலாலாக தந்து, மரண காலத்திலே ஒரு சலாமத்தை, அஃபுவை, ஆஃபியத்தை கொடுத்து நம்முடைய கபரை கண்ணு கட்டிய தூரம் விசாலமாக்கி, மரணித்தவருடைய கபர்களையும் கண்ணு கட்டிய தூரம் விசாலமாக்கி தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.